மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து என்னன்னா, சரத்து 269. இது எப்படின்னா, மத்திய அரசு விதிச்சிடுவாங்க. ஒரு வரியை மத்திய அரசு விதிச்சிடுவாங்க. அவங்களே வசூலும் பண்ணிடுவாங்க. வசூல் பண்ணிவிட்டு மாநிலங்களுக்கு அந்த வரியை ஒதுக்கக்கூடிய வரிகள். அதுதான் 269. 260 மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். 268 என்னன்னா, மத்திய அரசு விதிச்சிடுவாங்க. இதில் மாநில அரசே வசூல் பண்ணிப்பாங்க. இதுதான் 268. இன்னொன்று கொடுத்துருக்காங்க 201. ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக மசோதாவை வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் 201. அதுக்கப்புறம் 272. 272 மத்திய அரசே விதிச்சுட்டு அவங்களே வசூலும் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த சரத்து 80வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கிட்டாங்க. இப்போ 80வது சட்ட திருத்தம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருவாங்கன்னா, 80 ஈஸியாக பாதியாக பிரிச்சிடலாம்ல, 40 பாதியாக பிரிச்சிடலாம். அந்த மாதிரி மத்திய அரசு ஒரு வரியை விதித்து அவங்களே வசூல் பண்ணி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பிரித்து கொடுப்பாங்க. மாநிலங்களுக்கு பாதி வச்சுக்கோங்க, மத்திய அரசுக்கு பாதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 80வது சட்ட திருத்தத்தினால இந்த விதியை 272 நீக்கிட்டாங்க.